శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
ఓం నమో వెంకటేశాయ. శ్రీవారి కళ్యాణ గృహస్థులందరూ సంకల్పం చెప్పుకోవాలండి. ముందుగా నేను చెప్పిన విధంగా తిరిగి చెప్పాలి. శ్రీ గురుభ్యో నమః. శ్రియ కాంతాజ కళ్యాణ నిధయే నిధయేర్దినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. శ్రౌత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం ఏనసూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే వికనసే నమః. శృతి స్మృతి నదీపూర్ణం శాస్త్రకల్లోల శంకులం విష్ణుభక్తి యుదకం శుద్ధం వందే శ్రీ వికనోర్నవం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అద్య శ్రీ మహావిష్ణోః ఆజ్ఞయ ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయ పరార్ధే శ్రీ శ్వేతవరాహకల్పే వైవస్వత మన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే శ్రీ ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే శ్రీ శ్రీనివాసస్వామినః దివ్యసన్నిధౌ కళ్యాణమండపే అస్మిన్ వర్తమానేన వ్యావహారిక చాంద్రమానేన ప్రభవాది షష్ఠి సంవత్సరాణం మధ్యే శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభదిదౌ శ్రీ శ్రీనివాసస్వామినః ప్రీత్యర్థం మమ. ఇప్పుడు మీ యొక్క గోత్రము, మీ యొక్క పేరు, మీ భార్య పేరుని, మీ పిల్లల పేర్లుని, మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహా కుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థనలు మనసులో స్వామివారికి విన్నవించవలసి. చెప్పండి. సహ కుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ ఫల పురుషార్థ సిద్ధ్యర్థం సత్సంతాన సౌభాగ్య సిద్ధ్యర్థం రాజద్వారే రాజముఖే సర్వకార్య ఆనుకూల్య సిద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామినః కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ అనుగ్రహ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం శ్రీభూమినీల సమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహిక కళ్యాణోత్సవం శ్రీ వైఖానస దివ్య ఆగమోక్త ప్రకారేణ అహం ఆచార్యముఖేన కారయిష్యే సర్వం శ్రీ శ్రీనివాసార్పితమస్తు. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் திருக்கல்யாண உற்சவத்தை சின்னத்திரையில் உதவியோடு கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கின்றது. சுபதினமான இன்று மங்கள திருமண நாள், பிறந்த நாள் என்று மகிழ்ச்சி பொங்க கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களை வாழ்த்தி மேலே பக்தர்களின் மேன்மை துவங்கி விளங்க தருமவரும் பயனாய திருமகளார் கேள்வன் பெருமையுடைய பிரானார் திருவடி இணைகளில் பிரார்த்திக்கும் பக்தி சேனல் அனைத்து அடியார்களையும் வணங்கி வரவேற்கின்றது. இத்தினத்தில் திருமகள் கேள்வனான சிவன் நாராயணன்
கோவிந்தன் பூர்வத்தில் பல அவதாரங்கள் எடுத்தது போதாது என்று காலத்தினாலும் எழுந்தருளியிருக்கும் இடத்தினாலும் பின்னானார் வணங்கும் சோதியாக கண்டும் கேட்டும் பக்தர்கள் பால் இவன் புரியும் அழகிலா விளையாட்டுகளை வெளிப்படுத்தவும் இந்த சேஷாச்சலத்திலே வந்து ஸ்ரீ கோவிந்தனாக நின்று கொண்டு அன்புள்ளம் கொண்ட அடியார்களை அனைவரும் எக்காலத்திலும் குறைவற்று காப்பாற்ற இதோ எழுந்தருளி விட்டான். கல்யாண உற்சவத்திற்காக நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். முந்தம் அர்ச்சக சுவாமி விஸ்வக்சேன ஆராதனை ஸ்தல சுத்தி அனைத்தும் செய்வித்து மேலே திருக்கல்யாண உற்சவத்தை தொடங்க இருக்கின்றார். பக்தர்கள் அனைவரும் இந்த திவ்ய தம்பதிகளின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ பின்னானார் வணங்கும் சோதி என்றால் அவர்கள் வம்ச பாரம்பரியமாக வாழையடி வாழையாக வரும் வம்சத்தவர்களும் வந்து வணங்கும்படியாக இந்த திவ்ய தம்பதிகள் அந்த அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பக்தி சேனல் அனைவரையும் வரவேற்கின்றது. நின்று நன்றாக அனைத்து பிரார்த்திக்கிறோம். இதம் பிரம்ம புனீமஹே பிரம்மா புனாது நிருபமகுண சிந்துர நித்ய லக்ஷ்மீ சமேதோ நிகில நிகம வேத்யோ நிஸ்துலோ வெங்கடேஷः நிஜ சரண சமர்த்யா சக்த பக்தோ கரக்ஷே நிவசது ஹிருதயே மே ஸ்வாங்கிரபக்தின் விதன்வன் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜேத் சர்வ விக்னோபசாந்தயேத் ததேவ லக்னம் சுதனந்ததேவ தாராபலம் சந்திரபலந்ததேவ வித்யாபலந்தைவ பலந்ததேவ லக்ஷ்மீபதே தேங்கிருகம் ஸ்மராமி யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்ஜோர்பூதி த்ருவாணி திருமதிர்மம ஸ்மிருதே சகலகல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமதன் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம் லாபஸ்தேஷாம் ஜெகஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தே ஹிருதஸ்யாமோர்தகஸ்தோ ஜனார்தனः ஆபதாம்பபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்ய பிராணாராஜம் யா मध्यमया पूर्वोक्त एवं गुण विजय जनविट्टायामस्यां सुपदिदो अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीलासमेत श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं शुद्धिपुण्याः वाचनं करिष्ये आदौ निर्विघ्नेन प्रथमावाप्त्यर्थं विस्वक्षेनाराधनं करिष्ये ततः कलशाराधनं करिष्ये दारादत्तमानसेषु सरत्सरित्सु परिपूरितेषु अभोमिगण्डं प्रतिमादिष्ये गुणोमि दत्ताकं सुचरकं सुधर्म इदमापज्माजपदमाज्यान्ताञ्जान्ततमाजुबाजुपदमाः पुण्यतमा मेद्यतमामृतामृतरसाः भूताः ब्रह्म पवित्रेण भूताः सूर्यस्य रश्मिभिः एतेषु तं व्रणयेदहस्रं जज्ञजाः पाशावितताः पुत्राः तेभ्यो नरेन्द्रस्य विदोद विष्णुर्विश्वे देवामुञ्चन्तु मृतस्वत्या ओं भू वरुणमावाहयामि प्रजेदसमावाहयामि रक्तामृतमावाहयामि यादस्पतिमावाहयामि वरुणाय नमः इदमासनं वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि वरुणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि वरुणाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीत सुप्रसन्नो वरदो भवतु ओमाग्नेजोजस्मात् पितामहे त्वां विश्वे जदात्मन्महितो न जम्बो वैराजन्ते सुखदण्डिदत्तां प्रैषामदेशो विबुधानामनादिः यामे सुस्तान्दरिदान् ददातु ओं भो विस्वक्षेनमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि नित्यानपायनमावाहयामि तद्दक्षिणे सूत्रपदेमावाहयामि वामे दिगामावाहयामि विस्वक्षेनाय नमः इदमासनं विस्वक्षेनाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विस्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि विस्वक्षेनाय नमः शान्ताय नमः हराय नमः अमिताय नमः नित्यानपायने नमः विस्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि विस्वक्षेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीत सुप्रसन्न वरदो भवतु भवद्भिरणज्ञः सुपुण्याहं करोमि कुरुष्व स्वस्ति प्रोक्षितमस्तु अस्तु प्रजापति प्रगितां प्रजापतिः श्यां यन्तुको नानजां यन्तु पापानजां यन्त्वा गीतयः शुभानि वर्धन्तां शुभानि श्यां यन्तुको राणजां यन्तु पापानजां यन्त्वा गीतयः शुभानि वर्धन्तां शुभानि श्यां यन्तुको राणजां यन्तु पापानजां यन्त्वा गीतयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्दनो यदो विट्टुर्विजक्रमे
पृथिव्या सप्तधामभिः इदं विष्टुर्विचक्रमे त्रेधानितदेवतं समूढमस्यमागुं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्टुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोकर्माणि पस्कतगिदो वृतानि वस्पदे इन्द्रस्वयुज्जत्सका तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्तु शौर्यः दिवे वदक्षरादतं तद्विप्रासो विपञ्चभोजा गृवागं तस्कमिन्ददे विष्णोर्यत्परमं पदं भद्रङ्करणे विष्णुयाम देवाः भद्रं पश्ये माक्षपरिजत्राः स्त्रैरङ्गे सुष्टवागं तस्तनो बिर्वसेमधीरं जदाजुः शतपिण्डशरद्वान्तिदेवागित्राणश्चक्राचरसन्तनूना पुत्रा सौगत्र पितरो भवन्ति मानो मध्यानि ऋषिदा इद्गन्तोः आदितिर्ज्योतिरन्तरिक्षम् अतिथिर्मातासु पितासु पुत्रः विश्वे देवादितिः पञ्चजन अतिथिर्जातमतिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तद्वत्कुर्वेदोपव्युषं यदा वै सूर्यमुदेति अदनक्षत्रण्येति यावत् तत्र सूर्योगच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् कुर्वेत् कार्ये स्यात् पुण्याः एव कुरुते प्राणानायम्यामस्यां सुपतितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा पुण्यास्वस्तिं भवन्तो प्रमन्तो क्रमणे स्वस्ति रुद्धिं भवन्तो प्रमन्तो कर्मरुद्यतां वृद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः आपोजिट्टामजोपवस्थानवोर्जेतदातन महेरणाजदक्षुषे योवस्यवदमोरधस्तस्य पादगतेनः उषदेर्व मातरः तस्मा अरङ्गमाम वायुस्तक्षजा गिजन्वद आपो जनगदाचनः दिविश्रे स्वान्तरिक्षे तस्मा पृथिव्या सम्भव ब्रह्मवच्चसमसि ब्रह्मवच्चसागित्वा पवमानस्सुवर्जनः पवित्रेण विचर्षणिः यः पोदासुमनातुमा पुनन्तुमा देवजनाः पुनन्तु मनवोदिज पुनन्तु विश्व आजवः जातवेद पवित्रवद् पवित्रेण पुनाहि मां शुक्रेण देवदीज्यते अग्ने कृत्वा कृतोगं वृण यत् पवित्रमर्चषि अग्ने विततमन्तराः ब्रह्मतेन पुनेमहे उपाभ्यां देवसविदः पवित्रेण धवेन च यः पावमाणैरत्येति ऋषभिः संवृतं रसो सर्वगं च बोधमस्नादे स्वतिर्मातरिश्वन पावमाणैर्योत्येति ऋषभिः संवृतं रसो तस्मै सरस्वते गृहे क्षेरकं सर्पिर्मदोदकं पावमाणी स्वस्तयनैः सुदुघायुकृतश्चितः ऋषभिः संवृतोर्जः ब्राह्मणे स्मृतं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन दहत्रदारेण पावमान्यः पुनन्तुम प्राजापत्यं पवित्रं सदोद्यामकं हिरण्मयो तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म पुनेमहे इन्द्रस्य नेते सहमा पुनातु सोमस्वस्यावरुणस्समीत्या यमो राजा प्रवीणापि पुनातु मां जातवेदा मूर्जयन्त्या पुनातु तत्संयोरावृणेमहे गातुं यज्ञाय गातुं जग्धपतये दैवे स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जगातुपेक्षितं सन्नो अस्तु द्विपदे शुञ्चतुष्पदे ओम शान्ति शान्ति शान्तिः राज्यादिदेवार्चो मार्जयन्तां दक्षिणायां दिशमासाः प्रतरो मार्जयन्तां प्रतीच्यां दिगृहाः पशवो मार्जयन्तां उदेत्यां दिश्यापपोषदयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वायां यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्ताम् अदोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोष्पदे प्रतिदानि हस्मान् स्वावेशो हनमेवोपमानः विर्ते न्यूनं प्रतिदन्नोचितस्वा सन्नये त्वपदे चतुष्पदे अमीवः वास्तो ओस्पदे विश्वारूपाण्याविशन् सकासुषे वयेदिनः आपोजिट्टामजोपवस्थानवोर्जेतदातन महेरणाजदिक्षुषे यो वस्यवदमोरधस्तस्य पादगतेनः उषदेर्व मातरः तस्मा अरङ्गमामवोजस्यक्षजा युजन्वद आपो जनगदाचनः वरुणाय नमः स्वक्षेनाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि वरुणाय नमः विश्वक्षेनाय नमः यदा सुगमदास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च மேலே இப்பொழுது அர்ச்சக சுவாமி ஸ்தல சுத்தி திருமண கல்யாண உற்சவத்திற்கு உண்டான பாலிகைகள் தீர்த்தம் சேர்ப்பது, மேலே பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் கங்கணத்தை சமர்ப்பிப்பது போன்ற கிரமங்களை செய்ய இருக்கின்றார். இப்பொழுது எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கள் பற்றி ஆழ்வாராதிகள் என்ன சாதித்தார் என்று மேலே பார்ப்போம். முன்னம் பொய்கை ஆழ்வார் சாதித்த பாசுரத்தின்படி, நாடிலும் நின்னடியே நாடுவன், நாடோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன், சூடிலும் பொன்னாழி ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகிலன்னே எனக்கு என்று சாதித்துள்ளார் சுவாமி பொய்கை ஆழ்வார்.
தனது மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றும் திருவேங்கடவனின் திருவடிகளில் மூழ்கி இருத்தலை அருளிச் செய்துள்ளார். அழகான திருவாழி, திருசங்கை திருக்கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கும் மலையப்ப சுவாமியின் விஷயமாக திருநாமங்களையே தியானம் செய்து கொண்டிருக்க வேணும், சதா சர்வகாலமும் அவனை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவனையே சரணாக பற்ற வேண்டும் என்றால் மலையப்ப சுவாமியை பற்றி இருக்க அருள் புரிய வேண்டும், அவனே நமக்கு அருள் புரிய வேண்டும். தினந்தோறும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேண்டும் என்னால் கேசவனின் புகழை பாட அனுகிரகிக்க அவனே செய்ய வேண்டும். எதையேனும் தலைக்கு அணியாகச் சூடுவ விரும்பினால் பொன்மயமான சக்கர ஆழி ஏந்தி கொண்டிருக்கும் திருவேங்கடவாணனின் திருவடிகளை சூட்டிக் கொள்ளும்படியான பாக்கியத்தை அருள வேண்டும். அல்லது அவன் நமது தலை மேலே அவன் திருவடி பதிந்திருக்கும்படியாக தியானமாக செய்ய வேண்டும், நினைவிலாக கொள்ள வேண்டும். இப்படி செய்து கொண்டிருந்தால் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. ஆழ்வார் தான் விரும்பியதை பாசுரத்தில் வாயிலாக தெரிவித்து அதை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று உபதேசித்தருளவாறு இந்த பாசுரத்தில் அமைந்துள்ளது. தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் குற்றங்களை மன்னித்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நிச்சயமாக நீர் பண்டமாக இவன் உருகி விடுவான். மலையப்ப சுவாமி பக்தர்களை காப்பாற்றுவான் என்பதை அவன் பக்தர்களுக்காக ஏங்குபவன். குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்று இன்று முதலாய் என் நெஞ்சே என்றும் புறநுரையே ஆயினும் பொன்னாழி கையான் திறனுரையே சிந்தித்து இரு என்று மற்றொரு பாசுரத்தால் சாதித்துள்ள ஆழ்வார் திருவேங்கடவனின் திருவடி இணைகளே கதியென்று இருக்கும் அடியார்கள் உணர்ந்து தங்களின் தவறுகளை மன்னிக்கும்படி வேண்டி எழுந்தால் பக்தர்கள் இடத்தே உள்ள குறைகளை தீர்த்து அடியார்களிடத்தே உள்ள நல்ல குணங்களை கொண்டு ரட்சிக்கும் இயல்பு உள்ளவன் இந்த வெங்கடவாணன், வெங்கட நாயகன். ஏனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவே இவ்விடத்தில் எழுந்துருளியுள்ளது. தசாவதாரங்கள் போராது என்றால் மேலும் இந்த கலியுகத்தில் முத்தியிருக்கும் கலியுகத்தில் ரட்சிக்கவே மேலே இந்த கல்யாண உற்சவத்தை சற்று அனுபவிப்போம். சன்னோனி தத்தாம் தபசோனி தத்தாம் பஜம் பிரதக்னே விரதஜே புராஜ ஓம் பூஷேஷமாவாஹயாமி நாகராஜமாவாஹயாம் தாத்சருஷமாவாஹயாம் அனந்தமாவாஹயாம் சேஷாய நமः இதமாதனம் சேஷாய நமः பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி சேஷாய நமः புஷ்பே பூஜயாமி சேஷாய நமः குலோபஹார நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சேஷாய நமः சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்வஸ்தி நோ விமீதாமஸ்மினா பகஸ்வஸ்தி தேவ்யதி நர்வணः ஸ்வஸ்தி பூஷாசுரோ ததாதுன ஸ்வஸ்தி த்யாவா பிருத்திவேஷு சேதுனா ஸ்வஸ்தயே வாயுருப்ரபாமஹே சோமம் ஸ்வஸ்தி புவனஸ்யஸ்பதிः ப்ரஹஸ்பதிம் சர்வகணம் ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தய ஆதித்யாசோபமந்துனः விஸ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தயே வைஸ்வானரோ வதரக்னி ஸ்வஸ்தயே தேவாமத்ப்ரவ ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தினோ ருத்ரபார்த்வம் மதः ஸ்வஸ்தி மித்ராவருணா ஸ்வஸ்தி பத்ரே வதே ஸ்வஸ்தி நைந்திரச்சாக்னிஸ்வ ஸ்வஸ்தினோ அததே கிருதே ஸ்வஸ்தி பந்தாமனுச்சரே மசூர்யாச்சந்திரமசாமிவ புனர்ததாக்ஞாதாசந்தமே மஹே ஸ்வஸ்தை நந்திராக்டமரிட்டனேபிர்மஹத்போதம் வாயசன் தேவதானாம் ध्रुवन्ते राजावरुणो ध्रुवन् देवो बृहस्पतिः ध्रुवन्तगेन्द्रश्चाग्निश्च राष्ट्रं तारयतान् ध्रुवं शुभगुं शुभम्. மேலே அர்ச்சக சுவாமி நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த கங்கணத்தை ஆகம முறைப்படி அனைத்து கிரமங்களை முடித்துக்கொண்டு பெருமானுக்கும் பின்பு பிராட்டிமார்களுக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றார். அந்த கிரமத்தை பார்த்து கொண்டே சேவித்துக் கொண்டே ஆழ்வாரின் பாசுரத்தின் பொருளை நன்று விளங்க சேவிப்போம். குன்றனைய குற்றம் செய்யும் குணம் கொள்ளும் என்று முதலா என் நெஞ்சே என்றும் புறநுரையே ஆயினும் பொன்னாழி கையான் திறனுரையே சிந்தித்து என்று சற்று முன் சேவித்தோம் அல்லவா? அந்த பாசுரத்தில் திருவேங்கடவனின் திருவடி இணைகளை கதியன்று இருக்கும் அடியார்கள் உணர்ந்து தங்களின் தவறுகளை மன்னிக்கும்படி வேண்டி எழுந்தால் பக்தர்கள் இடத்தே உள்ள குறைகளை தீர்த்து அடியார்கள் இடத்தே உள்ள நல்ல குணங்களை கொண்டு ரட்சிக்கும் இயல்பு உள்ளவன். குறைகள் செய்யாதவன் யார் இந்த உலகில்? குறை செய்கள் இருப்பினும் குறை செய்தால்தானே இவனுடைய கல்யாண குணங்கள் வெளிப்பட்டு ஆகும். குறை செய்தவர்கள் இடத்தே, அதாவது தாரித்திரம் பணம் இல்லாதவன் இடத்திலே தானே பணம் கொடுப்பவனின் பெருமை எழுபடும். அதுபோல குணம் இல்லாதவனிடத்திலே இவன் குணத்தை காட்ட இயலும். ஆகவே இந்த கலியுகத்தில் கலியுக தெய்வமாக இந்த திருமலையில் எழுந்தருளியுள்ளான் இந்த வெங்கடவாணன், வெங்கட நாயகன். அலர்மேல் மங்கை தாயாரின் சிபாரிசனாலே நாம் உய்வு பெற வேண்டும் என்று எழுந்திருக்கிறான் இவன். அப்படி இருக்க அடியார்களிடத்தே இவன் பத்துடை அடியவர்களுக்கு எளியவனாக இருந்து நம் குறைகள் அற்ற தன்மைகளை நல்ல தன்மைகளை வைத்து அதை சரிபார்த்து நமக்கு அருள் பாலிப்பான். அது நிச்சயம். திரு வெங்கடவனின் திருவடி இணைகளில் சரணாகதி அனுஷ்டித்த சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்த பாசுரம் ஒன்றில் மற்றொன்று மேலே நன்றாக விளங்கும்படியாக ஆழ்வார் சாதித்துள்ளார். பொய்கை ஆழ்வார் சாதித்த அடிபொற்றியே
காவியும் நீளமும் வேலும் கயலும் பலபலவென்று ஆவியன் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரரை செற்ற மாவியம் புல் வல்லமாதவன் கோவிந்தன் வெங்கடம் சேர் தூவியம் பெடையன்னாள் கண்களாய துணைமலரே என்று தாயாரை சேர்த்து சொல்கிறார். இப்பெருமான் தவன் தாயாரை விட்டு என்றும் பிரியாததாலே கோவிந்தன் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாரோடு என்றும் மிதுனமாக இருப்பதாலே கோவிந்தன் என்னும் திருநாமங்களை கொண்ட பிரான் இவன். அசுரர்களை அடித்து தீனமான பக்தர்களை காக்கும் அற்புதமான கருத்மானை வாகனமாக கொண்டு நடத்தி கொண்டு கோவிந்தனாக எழுந்தருளியிருக்கிறான். திருவேங்கடம் வந்து சேர வேண்டும். இந்த திருவேங்கட திவ்ய க்ஷேத்திரத்திலே க்ஷேத்ராதீசனாக ஞானங்களுக்கு இருப்பிடமாக ஞானமூர்த்தியான ஸ்ரீ லக்ஷ்மீவராக மூர்த்தியாகவும் ஸ்ரீனிவாசனாகவும் சேவை அளித்து கொண்டு பக்தர்களை கைவிடாது ரட்சித்து கொண்டிருக்கின்றான். என்றளவும் கோவிந்தா என்றே கோஷமிட்டு கொண்டு பக்த குழாங்கள் கூடும் இடம் இந்த திருமலை என்று அனைவரும் அறிவோம். இப்பொழுது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அர்ச்சக சுவாமி பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் கங்கணத்தை அனைவரும் காணும்படியாக செய்வித்து மேலே பிரானுக்கு அணிவிக்க இருக்கின்றார். இந்த கங்கணம் கட்டிக்கொள்வது பக்தரை ரட்சிப்பேன் என்று அவர் கங்கணத்தை கட்டிக்கொண்டு பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அருள்பாலிக்க இருக்கும்படியான இந்த எண்ணத்தை இந்த கங்கணத்தின் மூலமாக நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலே நாம் எந்த கவலையும் வேண்டாம், இவன் இருக்க நமக்கு பயமென்ன என்று நிரந்தரமாக. ஆனால் இதற்காக வேணுமென்றே தவறுகள் செய்யக்கூடாது. தவறுகளை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கவும் அவன் புத்தி அருள வேண்டும். பக்தர்களுக்கு மேலே நன்மைகள் தேர வேண்டும். அதற்காக இச்செய்கை செய்ய வேண்டும். இத்தகைய பெருமை வந்த திருமலை வாழ் நாயகனை அடைய விரும்பும் பராங்குச நாயகியான ஆழ்வார் தன்னை அன்னப்பட்சியாகவே வர்ணித்து கொண்டுள்ளார். என்ன அன்னப்பட்சி? அன்னப்பட்சிக்கு ஒரு குணம் உண்டு. சார அசாரங்கள், சாரமானவற்றே அதை ஸ்வீகரிக்கும், எடுத்துக்கொள்ளும். அசாரமானவற்றை பாலிலிருந்து தண்ணீர் கலந்து வைத்தாலும் அந்த நீரை விலக்கிவிட்டு சாரமான பாலை மட்டும் தேர்ந்த பொருளாக எடுத்துக்கொள்ளும். அதைத்தான் இவ்விடத்திலே தன்னை அன்னப்பட்சியாக ஆழ்வார் சாதித்துள்ளார். சாரமான இந்த பெருமானை தான் சேவித்து எழுந்து வரும் காலத்தில் உள்ள அடியாரிடம் அருள் பாலிக்க வேண்டும் என்று அனைத்து பாசுரங்களையும் சாதித்துள்ளார். அதுதான் சாரமான வார்த்தை, சாரமான பாசுரம், சாரமான பொருள் அடக்கமுடைய பாசுரங்கள். வேதங்களை தனக்கு சிறகாக கொண்ட கருத்மானை தன் வாகனமாக கொண்ட ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதனான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் உகந்து வசிக்கும் கருடாச்சலமாக விளங்கும் திருவேங்கடத்தில் இந்த பிரான் எழுந்தருளியிருக்கிறான். அனைவரும் அறிந்ததே. பக்தர்களுக்கு துணையாக நிற்பான் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. மேலோட்டமான பொருளாக இவ்விடத்திலே சொல்லப்பட்டது. அனைத்து ஆழ்வாராதிகளும் எம்பெருமானிடத்திலே வேண்டுவது தங்களுக்கு மட்டுமல்ல, வரும் அந்த கலியுகத்தில் முத்தி போகும் கலியுகத்திலே அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கும்படியாக வேண்டியதுதான் இந்த பாசுரங்கள். இப்பொழுது பிராட்டிமார்களுக்கு சமர்ப்பிக்க, அதுவும் ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பிக்க இருக்கும் கங்கணத்தை இவள் சிபாரிசினாலே தான் நாம் தேர முடியும். ஆகவே சிபாரிசு செய்யவே பிரானிடத்திலே சிபாரிசு செய்து திவ்ய தம்பதிகளாக இருந்து நம்மை அடியார்களை வேண்டி வரும் அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்று அதற்காகவே இவர்கள் கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வீரத்தோள்களை உடையவனான காலை மாலை பக்தி எனும் மலரிட்டு வணங்கினால் சகல பாப்பங்களினின்றும் விடுதலை பெறுவர் இந்த அடியார்கள் என்று அவன் துணை நிச்சயமாக பெறுவர் பக்தர்கள் என்பதை ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. கண்ணன் அழகிய கொடிகுள் மாடம் வடமதுரை இதனில் அவதாரம் செய்து அதனால் புதிய அழகை அடைந்த கண்ணனையை நினைந்து வணங்கி வேண்டிய பலன்களை பெருங்கோள் என்று மற்றொரு பாசுரத்தாலே நம்மாழ்வார் கண்ணனல்லால் எல்லை கண்டீர் சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீங்குதற்கே வடமதுரை பிறந்தான் திண்ணமா நும்முடை உண்டேல் அவனடி சேர்ந்து உய்மினோ எண்ண வேண்டா நும்மது ஆதும் அவனன்றி மற்றில்லையே என்று அழுத்தந்துருத்தமாக அவனன்றி அவன் திருவடி சரணாரவிந்தங்கள் அன்றி நமக்கு காப்பி இல்லை என்று நன்றாக பொருள் விளங்க இவ்விடத்தில் சாதித்தருளியுள்ளார். மேலே திருக்கல்யாண உற்சவத்திற்கு கிரமமாக செய்ய இருக்கும் இந்த அர்ச்சக சுவாமிக்கும் கங்கணத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். கங்கணத்தை கட்டிக்கொண்டு இந்த ஆகம விதி முறைப்படி இந்த கல்யாண உற்சவத்தை செய்வதற்கு தகுதியாக இந்த கங்கணத்தை அதாவது அணிந்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. மேலே இந்த கல்யாண உற்சவத்தில் வரும் அனைத்து கிரமங்களையும் வேத கோஷங்களையும் செவிமடுத்து பிரார்த்தனை பூர்வமாக அனைவரும் அனைத்து பலன்களையும் பெற வாழ்த்தி மேலே இதை சேவிக்குமாறு
அதாவது இந்த ஹோமகுண்டத்திலே அக்னியை சேர்ப்பது மற்றும் அதற்கு மேலே மேலே பல கிரமங்கள் உள்ளன. அதை நன்றாக சேவித்து பலனை பெறும்படியாக ஔபாசனாக்யோ ஆகார கர்ம கரிஷ்யே ஏதோன் விக்னாலயம் புரோக்ஷ ஏதோன் விந்திரம் சமாம் சுத்தம் சுத்தேன சாம்னா சுத்தைர்வா விருத்வாம்சம் சுத்த ஆஷீர்வா முமக்து இந்திர சுத்வான் ஆக சுத்த சுத்தாபிரோதிபிः மயி தேவாந்திரமணமாய் ஜந்தாமயாதிரஸ்து மயி தேவஹூதி தைவ்யாஹோதா அந்தபூர்வேரிட்டாஸ்யாம தனுபா சுவீராः உத்தன்யமானமஸ்யாமேத்யமாத்மானம் யஜமானஸ்ய ஹந்து शिवानस्सन्तु पृथिवी तन्नो शाता पृथिवी तोकशाता पूतश्चतनेन सौम्या कृणद्वगं रचनाहोत विगुंसद् तत्सवितर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्थण्डिले भूमिमावाहयामि रेखाया स्कन्दमावाहयामि रेखा गायत्र्याः प्रोक्ष्य जातवेदो अग्निं गृहीत्वा जातवेदो भुवनस्य रेतो हितमग्निश्यते अग्निमस्पस्तादितहव्यकुंसमीमाजन्योमजोभूः घृतप्रदेगो घृतजोनिरग्नि घृतसमिज्यो घृतमस्यान्नं घृतप्रजस्मा सरितो ब्रह्मन् घृतं ब्रह्मन् सरिजायुक्तदेवान् आयुर्दाग्ने हविषोजुषाणो घृतप्रदेगो घृतजोरिदेदे तत्सवितर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् अदितेन मन्यस्म हनुमतेन मन्यस्म सरस्वतेन मन्यस्म देवसविदप्रसुभ ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्तात् विधीमतस्सृजो वेन आवह स बुद्ध्या पमास्यमिष्टात् तत्सजो नमदस्वः ओं भू ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनं सोमो देरगं सोमोर्वन्तमाचिकं सोमो वीरङ्करमण्यं ददातु साधन्यं विदत्यगं सुपेयं पितुश्रवणं ज्योददान्तु तस्मै ओं भू सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदमासनं ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोपहार निवेदयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मं प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतामृतयत्वन्नागतपृट्टेजमानोऽस्तु सप्तऋषीणाकं सुकृतां यत्र लोकसत्रयमग्नमिदमाञ्चदेः ओं प्रोक्ष सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतामृतयत्वन्नागतपृट्टेजमानोऽस्तु सप्तऋषीणाकं सुकृतां यत्र लोक तत्रे विघ्नमजमानञ्चदेः ओं प्रोक्ष पात्राधादावमादाय पवित्रे एस्तो वैष्णव्येस्तो पुण्येस्तो वाजभूतेस्तो विष्णाकर्मभूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अंतरिक्षायत्वा पृथिव्यैत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसि पश्चिमतो विष्णोस्तोपोसि दक्षिणतो विष्णोस्तोपोसि उत्तरतो विष्णोस्तोपोसि प्राच्या विष्णोस्तोपोसि श्रुतासि कृतासि ध्रुवासि तरुणासि विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापनारायणमावाहयामि ब्रह्मं प्रणयश्यामजमानवाचं यच्च सोम प्रणयश्यामजमानवाचं यच्च प्रणयज्ञं देवतामृतयत्वन्नागतपृट्टेजमानोऽस्तु सप्तऋषीणाकं सुकृतां यत् लोक तत्रयज्ञमञ्चदेः ओं प्रणय कोपो जनत्कु सवो जनत्कु सव्यशन्तान्तिशः पात्राणि देव यज्जाये सव्यशन्तान्तिशः पात्राणि देव यज्जाये दक्षिणपणदौ ब्राह्मेण तीर्थेन प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निसोममावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि वसूनावाहयामि मृतानावाहयामि रुद्रानावाहयामि अपोपस्पृश्या श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेव सोममावाहयामि औपासरज्ञमावाहयामि विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभागे प्रजापतियजुष्टनर्वभामि इन्द्राजुष्टनर्वभामि अग्नेजुष्टनर्वभामि सोमाजुष्टनर्वभामि अग्नेजुष्टनर्वभामि सोमाजुष्टनर्वभामि अग्निसोमाभ्याकुष्टनर्वभामि प्रजापतियजुष्टनर्वभामि ब्रह्मणेजुष्टनर्वभामि मधुभ्योजुष्टनर्वभामि वरुभ्योजुष्टनर्वभामि रुद्रेभ्योजुष्टनर्वभामि अवोपस्पृश्या श्रीविष्णुवेजुष्टनर्वभामि बृहस्पतियजुष्टनर्वभामि मित्राजुष्टनर्वभामि वरुणाजुष्टनर्वभामि आदित्येभ्योजुष्टनर्वभामि पूष्णेजुष्टनर्वभामि कक्षाजुष्टनर्वभामि कक्षदेवत सोमाजुष्टनर्वभामि औपासज्ञाजुष्टनर्वभामि अग्निदेवज्योतिष्टनर्वभामि सर्वदेवेभ्योजुष्टनर्वभामि आद्यन्त प्रतिष्ठयामि चुरन्त प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समिति स्वाहा अमृतणवसिवारुणमसि अंतरतकं रक्ष अंतरिता आराधयः प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्ट आराधयः चिक्पति स्वामुना त्वच्चिद्रेण पवित्रेण बुधो सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्वामुना त्वच्चिद्रेण पवित्रेण बुधो सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पद्मा देवस्वामुना त्वच्चिद्रेण पवित्रेण बुधो सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलशं पूर्णा समितो गृहीत्वा
मूलाग्र्या कृतं स्पर्शयित्वा अभ्यर्च अक्षत आद्य चरुभिः इंद्राय नमः, अग्नये नमः, यमाय नमः, ऋतये नमः, वरुणाय नमः, वायवे नमः, कुबेराय नमः, ईशानाय नमः, अग्नये नमः, जातवेदसे नमः, सहोजसे नमः, जिराप्रे नमः, विसर्पणे नमः, अग्निपुरुषाय नमः, दितेन मन्यस्म, हनुमतेन मन्यस्म, सरस्वतेन मन्यस्म, देवसविदप्रसुभा ब्रह्मन् सोत्वमादास्मा आदस्मा समेतजस्वाहा आकार मूर्तस् प्रतीन् स्पृष्ट्वा वायुव्यादाग्नेय अन्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादिशान अन्तं इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्नि सोमाभ्यां स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य त्रिविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अस्मभ्यः स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवतसोमाय स्वाहा औपासृज्ञाय स्वाहा यज्ञदेविष्मेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा चुरन् सावित्रा गृहीत्वा व्याहुतिर्जुहोति ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं शुभ स्वाहा ओं भूर्भुव शुभ स्वाहा अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासावीः प्राणानायम्यां स्यां स्मृतितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गोपासनाख्यो मंत्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे काल विपर्यासे कर्म विपर्यासे न्यूनातिरिक्त सर्वदोष प्रायश्चित्तार्थम अतो देवादिवैष्णुं होष्ये दितेन मन्यस्मा नमतेन मन्यस्मा सरस्वतेन मन्यस्मा देवसविदप्रसुवा ओम मतो देवावन्तराय द्वाविष्टुर्विचक्रमे पृथिव्यां सप्तधाम विस्माहा इदं विष्टुर्विचक्रमे त्रयधानत देवतं समूढमस्य भागं सुरे स्वाहा त्रीणि पदां विचक्रमे विष्टुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोकर्माणमस्कृतयतो व्रतानि वस्पसे इन्द्रस्वयुज्यस्सका स्वाहा तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्तु शूरयः दिवे वदक्षिणात् दग्गु स्वाहा तद्विप्रा स्वामी पञ्चभोजाय कृवागं सस्यमिन्ददे विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं शुभ स्वाहा ओं भूर्भुव शुभ स्वाहा अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविद प्रासावीः What's he doing here? He's lost. Stay here. ఓ కరి కొకరి అన్యోన్యము చూడరే ఓ కరి కొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఓ కరి కొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఓ కరి కొకరి అన్యోన్యము చూడరే చలి చంద్రముఖము సిరుల నాయకుడు కలువల కన్నుల కడుజూచే చలి చంద్రముఖము సిరుల నాయకుడు కలువల కన్నుల కడుజూచే చెలువ సూర్య తేజపు పతిని మరలా చెలువ సూర్య తేజపు పతిని మరలా జలజాక్షంబుల సతియును జూచే జలజాక్షంబుల సతియును జూచే ఒకరి కొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరి కొకరి అన్యోన్యము చూడరే
తారని బింబాధరితో రమణుడు కోరి చిలుక పలుకుల పలికే తారని బింబాధరితో రమణుడు కోరి చిలుక పలుకుల పలికే తోరపు మేఘపు తురుము విభునితో తోరపు మేఘపు తురుము విభునితో ఆరయ మయూరయానయు బలికే ఆరయ మయూరయానయు బలికే ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే పడతి దేహలత ప్రాణనాథుడిటు బొడలి చెమట చెరువుల తడిపే పడతి దేహలత ప్రాణనాథుడిటు బొడలి చెమట చెరువుల అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్ పరిమితజ్ఞ ప్రియమాణస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమాణానామనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యప్తేజో వాయుప్రాకాశహంకార మహోవ్యక్తాఖ్య సప్తావృణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవ్రాహ కూర్మానంతాష్ట దిగ్గజో ప్రతిష్ఠితాన అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం మూర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాముదోభాగే మహానాలాజమానస్య ఫణిరాజేజస్య సహస్రవణా ఫణిమండలమండితే ఐరావతపుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండి శుంఠాదండోద్దంపితే అమరావతి తేజోవతి సంయమన రక్షోవతి సుందమతి గంధవచ్చలకావతి యశోవతి త్వష్టదేవప్రీ విరాజితే ఇంద్రాగ్నియమనిరుతి వరుణవాజుకుపేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాన్ లోకాన్ చలవలయితే లవణేక్షురాసర్పిరదక్షేరుశుద్ధోదకాఖ్య సప్తాన్న పరివృతే జంబోప్లక్షకుశక్రౌంచ సాకషాన్ పుష్కరాఖ్య సత్తద్వీపద్భీపితే మాహేంద్రమలయమదృక్షింద్యపారయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతకం పురుష హరేరావతభద్రాస్వకేతుమాల హిరణ్యకరమణకుకురువర్షాక్రమవృషాణాం మధ్యే పరదవర్షే పరదఖండే మహాసరోరహాకార పంచాశత్కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభౌమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయా పూర్వదిగ్భాగే కృష్ణాకావేర్యోర్మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే సకల దేవతా సన్నిధౌ సకల జగత్రష్టు పరార్ధే జీవనో బ్రహ్మణో ద్వితీయపరార్ధే ప్రథమ వర్షే ప్రథమ పక్షే ప్రథమైహణి ద్వితీయాజామే యజన్మని చ ఏతక్షణ పర్యంతం బాల్య యౌవన కౌమారవార్ధకేషు రాశిప్రకాశే చ ఆవృత్తనావృత్త మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం తదపూర్వేషాం తథాపరేషాం మద్వంశ్యానాం మాతృవంశ్యానాం సర్వేషాం పితॄణాం చ కుంభే పాకలోకిత దామాదిపసంగాతః కాలసూత్రాది విదేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః వృత్తైస్థలై సూర్యమండలపర్యంతం ఆమోద బ్రహ్మోద సంహోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్యమితి చతుర్విధమోక్షఫలసిద్ధ్యర్థం శ్రీలక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం భృగుమరే చత్రకస్య పాదభిః కోటిచాతుర్లక్ష ప్రణాళేన దివ్యవైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్తమార్గేణ వేదోక్త ప్రకారేణ విఘ్నసోక్త ప్రకారేణ హేమాద్రకన్యాదానఫలావాప్త్యర్థం కన్యాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణక గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్రగదాపద్మాంకిత కోటి సూర్య ప్రకాశస్య శ్రీమతో వైకుంఠ నాయకస్య శ్రీమద్వైకానస భగవస్యాస్త్రోక్తమార్గేణ ఆంకేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత
भारद्वाज गोत्रोद्भवस्य पंचविधव्योः प्रवर्तमानस्य परतद्विभव्योऽन्तर्यामी अर्चावतार स्वरूपस्य श्री महाविष्णोः परब्रह्मणोन्नत्रे आंगेरज भारस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयोक्षादिवसात् उत्पस्ततलय कारणभूतस्य श्री महाविष्णोः परवासुदेव शर्मणः पौत्राय आंगेरज भारस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्त देवता निकुटमकुटमनिगण विजृंभित पादारविन्दस्य श्री महाविष्णोः आदिनारायण शर्मणः पुत्राय आंगेरज भारस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहार केजूर दिव्याभरण भूषिताय दिव्य कौस्तुभालंकृताय दिव्य पीतांबरधराय दिव्य माल्योशोभिताय प्रपन्न पारिजाताय निजावताराय स्वर्ण गरुड़ वाहनारूढ़ाय अचिंत्यात्मक नित्य यौवन स्वभाव लावण्य तेजो रत्नाकराय अखिल शाखाध्यायिनो अखिल लोक पवित्र गोत्राय श्रवण नक्षत्रे मकर रासौ जाताय श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराय ऋग्जुदुश्यामादर्वण सकल वेदाध्यायिनी भार्गवत्योनोप्नवाना और्ववेदल पंचारुषेय प्रवरान्वित भार्गवस गोत्रोद्भवीं सर्वालंकारवतीं सुरांगना संसेवित पादारविंद श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनीं आनंद गुणात्मिकां मूल प्रकृति रूपां उत्तरफल्गुनी नक्षत्रे कन्या रासो जातां भृगो संकल्पतनयां इमां श्रीदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि ऋग्यजुष्यामादर्वण सकल वेदाध्यायिनीं काश्य भावत्सारणे ध्रुवत्रयारुषेय प्रवरान्वित काश्यपस गोत्रोद्भवीं सर्वालंकारवतीं सुरांगना संसेवित पादारविन्दां श्री महाविष्णोः अत्यंत मनोहरीं अत्यंत सौंदर्यवतीं रेवती नक्षत्रे मीनरासो जातां कश्यप प्रजापते संकल्पतनयाम् इमां भूदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्युतां दास्यामिष्टवेदुभ्यं ब्रह्मलोकचिकीर्षयेत् कन्यां स्मलङ्कृतां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रयतोऽहं प्रयच्छामि धर्मकामार्थसिद्धयेत् विश्वम्भरा सर्वभूतसाक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादान मुहूर्तस्सु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभगं शुभम् திருக்கல்யாண உற்சவத்தில் இப்பொழுது நாம் கண்டு கொண்டு இருப்பது எம்பெருமான் திருவடி வாரத்திலே பிராட்டிமார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் திருமாங்கல்யத்தை அதற்கு உரிய கிரமங்களை செய்வித்து பிராட்டிமார்களுக்கு அர்ச்சக சுவாமி சமர்ப்பிக்க இருக்கின்றார். இது கல்யாண உற்சவத்தின் முக்கியமான கட்டம் திருமாங்கல்யத்தை சமர்ப்பிப்பது அன்றோ. இப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மை காணச் செய்கிறான் ஓங்குரு மங்கள காரியத்தை. சற்று முன்பு ஆழ்வாரின் பாசுரத்தை சேவித்தோம். கண்ணனல்லால் எல்லை கண்டீர் சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீங்குதற்கே வடமுதுரை பிறந்தான் திண்ணமா நும்முடைமை உண்டேல் அவனடி சேர்ந்து உய்முனோ எண்ண வேண்டாம் நும்மது ஆதும் அவனன்றி மற்றிலேயே திண்ணமாக அவனை நினைந்து அவனடி சேர வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அறிவுறுத்தலாக உள்ளது. இப்பூவுலகில் நம் துக்கங்களை நீங்க பெற்று, அதாவது அவன் நீங்க செய்கின்றான் என்று கொள்ள வேண்டும். வேண்டியவைகளை பெற கண்ணனை துதித்தால் போதுமானது. மண்ணின் பாரத்தை நீக்கி சாதுக்களை ரட்சிக்க அவதரித்தவன் அல்லவா இவன். நிச்சயம் சாதுக்களான அடியார்களை ரட்சித்தே தீர்வான் என்பதை ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள பாசுரம் இது. இத்தனை க்ஷேத்திரங்களை இவ்விடத்தில் சொல்வானேன் என்றால் அனைவராலும் எல்லா க்ஷேத்திரங்களுக்கு செல்ல இயலாது. திவ்யதேச பெருமானின் அனைத்து மேன்மைகளையும் ஒருங்கே பெற்ற அரும்பெறல் அடிகளை உடையவன் நம் வேங்கடவாணன் என்று நினைந்து வணங்கினாலே போதுமானது. இச்சேத்திரத்திற்கு, அதாவது திருப்பதி மலைக்கு வர இயலாதவர்கள் கூட இவ்விடத்தில் நாம் கண்டு கொண்டிருக்கும் எம்பெருமானை சாட்சாத்தாக நினைத்து கொண்டு நேர்கொடு நேராக சேவிக்கிறோம் என்று மனதால் நினைத்தால் போதும். ஆகவே ஆண்டாள் நாச்சியாரும் மனதால் நினைத்து வாயினால் பாடி என்று அப்பொழுதே நமக்கு உபதேசித்து உள்ளாள். அவ்வாறாகவே மனதால் நினைத்து வாயினால் பாடினால் போதுமானது.
சுகவாழ்வுக்கு வழிவகுத்து கொடுக்கின்றது. இந்த எண்ணங்களும் திண்ணமாக செய்கின்றது. ஸ்ரீ பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியில் நாளும் நின்றடு நம் பழமை அங்கொடு வினை உடனே மாளும் ஒரு குறைவில்லை மனநக மலமர கழுவி நாளும் நம் திருவுடை அடிகள் நம் நலங்கழல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் மணக்கொடு மாழ்வது வலமே என்று பல முறை இந்த கல்யாண உற்சவங்களிலும் மற்ற பல பிரம்மோற்சவங்களிலும் இந்த பாசுரங்களை நாம் சேவித்திருக்கின்றோம். அனைவருக்கும் நினைவிருக்கலாம். ஏனென்றால் இந்த பாசுரத்தில் மனத்திலுடைய மலங்கள் மற்ற கெட்ட எண்ணங்கள் இவனுடைய திருவடி சேவிப்பதாலே, இவன் திருமுக மண்டலத்தை சேவிப்பதாலே, இந்த கல்யாண உற்சவத்தை சேவிப்பதாலே அனைத்தும் விலகும் என்பது உறுதிப்படுத்துவதற்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த பாசுரத்தை அடியேன் சொல்வது உண்டு. கேட்பதாலே ஒரு முறை அல்ல பல முறை கேட்பதாலே, ஆழ்வார்களின் அருள் செயல்கள் கேட்பதாலே அவர்களின் ஆசீர்வாதமும் அந்த ஈரச் சொற்களால் மனமுருகி ஆழ்வார்களுக்கு நன்றாக அனுகிரகித்த இந்த வேங்கடவாணன் நமக்கும் அனுகிரகிப்பான் என்று இவ்விடத்தில் அந்த பாசுரத்தை மறுபடியும் அடியேன் சொல்வது உண்டு. நாளும் நின்றடு நம் பழமை அங்கொடு வினை உடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மல மாற கழுவி நாளும் நம் திருவுடை அடிகள் நம் நலங்கழல் வணங்கி. அதாவது இவன் நாமத்தை சொல்லும் பொழுதே மனநக மல மர கழுவி விடுகிறது, அனைத்தும் நீங்கி விடுகிறது என்று பொருள். தேவாதி தேவனான பெருமானை நினைத்தாலே போதும், அவனை வந்து கண்டு வணங்க விடாது தடுக்கும் பாப்பம் கழிந்து போகும். உடனே நமக்கு அவன் அனுகிரகத்தால் திருமலைக்கு வரும்படியான அனுகிரகமும் கிடைக்கக்கூடும். பக்தர்கள் என்றும் கண்டு வணங்கி அருளை பெற்று செல்லும்படியான அருளும்படியான திருவுடை அடிகளை உடையவன், அதுவும் நம் திருவுடை அடிகள் என்று ஆழ்வார் சாதித்து உள்ளது. நம்மை என்றும் கைவிடாது அனைத்து ஆதரித்து கொண்டு இருக்கும் பத்மாவதி தாயார் என்னும் திருவையுடைய அடிகள். இத்தகைய திருவடி இணைகளை பற்றினால் வெங்கடவானால் நம்மை விட்டு செல்ல இயலாது. தாயார் செல்லவும் அனுமதிக்க மாட்டாள். அனைத்து திவ்ய தலங்களில் காணும் கண்ணன், அச்சுதன், கோசகாயன், ஆயர்குல கொழுந்து, மதுசூதன கண்ணன் என்று பலவாறாக திருநாமங்களை உடைய ஸ்ரீ அப்பதியே இங்கே காணும் திருமலையில் திருமலை வாசனாக, வகுளாமாத புத்திரனாக, பிரிய அலர்மேல் மங்கை நாயகனாக எழுந்துருளி நமக்காக நம்மை ரட்சிக்க அனுகிரகிக்குவதற்காகவே நின்று கொண்டு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருக்கல்யாண உற்சவத்தையும் நாம் காணும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். தகும் சீர் தனி முதலினுள்ளே மிகுத்தேவும் எம்பெருமானும் படைக்க தகும் கோலத்தாமரை கண்ணனெம்மான் மிகுஞ்சோதி மேலறிவாரி அவரே. அதாவது இப்படிப்பட்டவன் திவ்ய திருஷ்டி நம்மேல் பட்டாலே போதும். விருத்தோத்புல்ல விசாலாட்சம் என்னும்படியாக புண்டரீகாட்சன் இவன். இவனுக்கு தான் படைத்த அனைத்தையும் காக்கும், அதாவது ரட்சிக்கும்படியான பாலன சாமர்த்தியம் உடையவன் என்பதை மிக தெளிவாக அவனது நீண்ட அப்பெரியவாய கண்களை காட்டிக் கொடுக்கின்றன நமக்கு. மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்ச, மங்களாய தேவக என்ற மேலே திருமாங்கல்ய தாரணத்தை நன்றாக சேவித்து அனைத்து பக்தர்களும் மங்களத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து சேவிக்க இப்பொழுது நன்றாக நாம் காணும்படியாக அந்த திருமாங்கல்யத்தை அர்ச்சக சுவாமி நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரஜாபதிஸ்ஸோ மகும் ராஜானமுசృజதா வந்த்ரஜோ வேத அன்வத்ருத்யந்தா கானஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரீ மாங்கல்யந்தந்துலானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்மானி சுபகே வந்தே வஜரதாம் சதா. ஸ்ரீதேவ்யே நமः. மாங்கல்யதாரணம் கரோமி. प्रजापतिस्सो भगुं राजानमुसृजदां पुन्द्रजो वेद अन्वगृह्यन्तां काणहस्ते कुरुता अतः सीता सावित्री माङ्गल्यन्तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बद्धानि सुभगे त्वञ्जेव जरदां सदा. भूदेव्यै नमः. माङ्गल्यधारणं करोमि. माङ्गल्यधारणमुहूर्तस्सु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु. शुभगं शुभं. వంటి సతి నీకు నమరే
అటువంటి సతి నీకు నమరే నాయకుడా అటువంటి సతి నీకు నమరే నాయకుడా తటుకన నీకే తగునయ్యా అటువంటి సతి నీకు నమరే నాయకుడా తటుకన నీకే తగునయ్యా అటువంటి సతి నీకు నమరే మెలుపున ఆనలు మీరక చలములను రక సారెకు దూరక మెలుపున ఆనలు మీరక కిలకిల పతితో కెలయుచుకేరక తలపులో మెలగు తరుణివో జాణ కిలకిల పతితో కెలయుచుకేరక తలపులో మెలగు తరుణివో జాణ అటువంటి సతి నీకు నమరే నాయకుడా తటుకన నీకే తగునయ్యా అటువంటి సతి నీకు నమరే सरस्वतेन मन्यस्वा देवदविद प्रजुवा चित्तं जस्वा चित्तिस्य स्वाहा आकुदिस्य स्वाहा आकुदिस्य स्वाहा विज्ञानं जस्वा विज्ञातं जस्वा मनस्जस्वा चिक्वरेस्य स्वाहा ओम भूस्वाहा ओम भवस्वाहा भोगं सुवस्वाहा ओम भूर्भुवस्वस्वाहा आदितेन्वमग्गुस्तान्वदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविद प्रासावेहि प्राणानायम्यामस्यां स्वदिदो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा गोपासनाख्योलाजहोमं करिष्ये अदितेन मन्यस्वा नुमतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवसविद प्रजुवा हिमालयाजानमित्यभिगार्या मां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निर्नमञ्जदाम् यन्नाद्रुवब्रोदेज्ञो लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेदन्ता ज्ञातयो मम स्वाहा इमां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निर्नमञ्जदाम् यन्नाद्रुवब्रोदेज्ञो लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेदन्ता ज्ञातयो मम स्वाहा इमां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निर्नमञ्जदाम् यन्नाद्रुवब्रोदेज्ञो लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेदन्ताम् ज्ञातयो मम स्वाहा ओम भूस्वाहा ओम भवस्वाहा ओम सुवस्वाहा ओम भूर्भुवस्सुवस्वाहा अदितेन्वमग्गुस्तान्वदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविद प्रासावेहि प्राणानायम्यामस्यां स्वदिदो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा गोपासनाख्यो श्रोदोष प्रायश्चित्तार्थम् अतो देवादिवैष्णवं होष्ये अदितेन मन्यस्वा नुमतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविद प्रसवा ओम मतो देवावन्तरागिधा विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधाम स्वाहा इदं विष्णुर्विचक्रमे त्रैधानतदेवतं समोढमस्य भागं श्रेयः स्वाहा त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा
विष्णाकर्माणपस्यतयतो वृदानपस्पदे इन्द्रस्वयज्जसगा स्वाहा तद्विष्णो परमं पदकं ददा पश्यन्तु शौर्यः दिवि वदक्षिणा तद्गुस्वाहा तद्विप्रासो वण्यभोजाग्रवागं तस्यमिन्ददे विष्णोरगत् परमं पदग्गुस्वाहा ओम भू स्वाहा ओम भस्वाहोगम स्वस्वाहा ओम भूर्भुवः स्वस्मादिनेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वदेन्वमग्गुस्ताः देवदविदप्रासावीः प्राणानायम्यामस्यां स्मृतितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा गोपासनाख्योपरिट्टादन्तो होमं गृह्ये अदितेन मन्यस्वा नमदेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवसविदप्रसुभा यदस्सकर्मणोत्तरैरचं यद्धान्योर्मिहाकरम् अग्निस्वचुट्टकुट्विद्वान् सर्वग्गुसुगतं करोतु स्वाहा अग्नेः ष्टवृता उदीनां कामानाकुंसपत्रे स्वाहा अग्नये स्वाहा अग्नेनादाय स्वाहा प्रजापतये स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं दैवतममुष्मै स्वाहा अग्नये ष्टकृते स्वाहा वास्तुपदे नमो वास्तुपदये स्वाहा यन्महात्माभूतग्निस्तत् पुनरागः जातवेदावचरणे स्वाहा पुनरग्निचक्षुरदात् पुनरेन्द्रो बृहस्पतिः पुनर्मेश्वरायनादिक्षरादिमख्यो स्वाहा इष्टेभ्य स्वाहा वाषडनिष्ठेभ्य स्वाहा भेषुरुत्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दूराध्यै स्वाहा देवीभ्य स्वाहा तनूभ्य स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वतमुद्ध्यै स्वाहा हेदोष्येतसेमहि स्वाहा समितसे तेजोसे तेजोमयदे स्वाहा यमस्य दिमूर्चोर्मोभाय स्वाहा सूर्यस्य चक्षुर्मेभाय स्वाहा सोमस्य दिमचित्तमेभाय स्वाहा वाजोर्दिमहि प्राणान्मेभाय स्वाहा ब्रह्मणोदिमहि बुद्धिमेभाय स्वाहा सप्तदे अग्ने समितः सप्तदिक्मा सप्तऋषय सप्तधाम प्रियाणि सप्तहोत्रात्पदात्मन् तदप्तजोनिर्नार्पणस्मा कृतेन स्वाहा अग्निर्भुक्त वेदिर्भुक्त अग्निर्जैर्नं वेदिर्जैर्नं जोर्जैर्नं मृतमे जैर्नं अप्त्रजैव जैर्न गुस्माहा ऋतदान विद्मा अनट्टुभृतेन पूर्णमाहुतिं जहोमि मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राय जहोमि स्वाहा वेदश्चुप्यदो जोश्चुप्यदो प्रदेशुप्यदो अग्निष्टादुप्यन्ताम् अतिथेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ता सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासावेः आवाहक देवताभ्युनिदासं प्रवेशां क्षुभनार्धं क्षमाय पुनरागमनाय च पवित्रमच पवित्रमे भोजास्मा सर्वमस सर्वमे भोजास्माः अक्षतमक्षते जुहोमि अक्षतमावे श्रेष्ठां प्राच्यां दक्षिणाजां उदराजां उदीचां ऊर्ध्वाजां उदराजां मार्जयन्तां पश्चिमतः परिधिमपनजा आप्यायन्तामापवोचतयोऽमृतां वृषस्वततो नो विष्टिमेर यस्वाहा शुद्ध्यन्तां देवसदनकं शुद्ध्यन्तां देवसदनम् सर्वयज्ञकृतं भवेत् अग्निरमार्तजोर्भूतिः भूतिस्मातेर्लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निरमार्तजोर्भूतिः आदित्यः सोमो नमः त्रयाजुषं जमदग्ने कश्यपस्य त्रयाजुषं यद्देवानां त्रयाजुषं बलाजा सताजा तदन्तवर्तक्षेत्रजाजुषम् मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनात् कृतं तु मया देवा परिपूर्णस्वदश्च वै प्रायश्चित्तानि जयजान होम गर्भान्यमान वै
तानि शेषाणि शेषेण श्रीकृष्ण स्मरणं पदं कायेन वाचा मनसेन्द्रिय वा बुद्धात्मना वा हृदय स्वभावात् करोमि यद् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पाद्यं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदा सुखदास्तान् प्रवेशयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च अग्निपुरुषाय नमः ग्लोपहार निवेदयामि आद्योपहारं समर्पयामि तत्सब्रह्मार्पितमस्तु सर्वं श्री भूमिनीला समेत श्री श्रीनिवासार्पितमस्तु. அடுத்து திருக்கல்யாண உற்சவத்தில் திவ்ய தம்பதிகள் தேங்காய் உருட்டும்படியான கிரமத்தை அர்ச்சக சுவாமி மற்றொரு அர்ச்சக சுவாமியோடு சேர்ந்து அதாவது நமக்கு பக்தர்களை செய்து காட்ட இருக்கின்றார். பக்தர்கள் தங்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து இருப்பதற்கு இனியவன் இந்த எம்பெருமான் கோவிந்தன். மங்கள பலன்களை அருளுபவன், இனியனாக இருப்பவனே இனிய பக்தர்களுக்கு வசப்பட்டவன் ஆகின்றான் அல்லவா. இவனுடைய அருளை அனுபவிக்க தேனும் பாலும் நெய்யும் கர்ணலும் அமுதும் கலந்தார் போலே தெவிட்டாத தெள்ளமுதமாயிருக்கும் கரந்தெங்கும் பரந்துள்ளன் நம் கோவிந்தன். கூவி கூவி கொடுவினை தூற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் வழி திகைத்து அலமருகின்றேன் என்று பாரிக்கின்றார் நம்மாழ்வார். பகவான் வாமனனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்து அருளியது உலகோர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் செய்வதற்காகத்தான். இப்போது இத்திருமலையில் அனைத்து அவதாரங்களின் பிரதிபிம்பமாக நம் ஸ்ரீ வெங்கடநாயகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான். எல்லோரும் வாழ வைக்க இவ்விடத்தில் திவ்ய க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியுள்ளான். நன்றாக அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றான். இந்த பக்த கூட்டங்களை கண்டாலே அதன் பலித்தம் நன்றாக தெரிகின்றது. மேலே இந்த கல்யாண உற்சவத்தில் மாலை மாற்றல், அதற்கு மேலே திவ்ய தம்பதிகள் சேர்க்கையில் ரட்சந்தராலு என்று அற்றதை பரிமாற்றங்கள் செய்ய இருக்கின்றார் அர்ச்சக சுவாமி. இப்பொழுது மலையப்பன் சார்த்தி கொண்டிருக்கும் இந்த மாலையை ஸ்ரீதேவி தாயாருக்கும் முந்தரம் சமர்ப்பித்து மேலே ஸ்ரீதேவி தாயார் அணிவிக்கப்பட்ட அந்த மாலையை மீண்டும் பெருமானுக்கும் அதை பெருமான் அணிந்து கொண்ட பிறகு பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பித்து இந்த மாலை மாற்றல் கிரமங்களை செய்ய இருக்கின்றால். இந்த மாலை மாற்றல் கிரமங்களுக்கு பிறகு ஏழுமலையப்பன், கோவிந்தன், ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயாருக்கு சேர்த்தீரே அமர்ந்து தலம்பராலு என்னும்படியாக அற்றதை பரிமாற்றம் அதை நன்றாக சேவித்து அனைத்து பக்தர்களும் பலனை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். ராமோ ராமோ ராம இதி ராமபூதம் மிதம் ஜகத்து என்று வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பார்க்கு நல்வாழ்வு தர அவதரித்தவன் பகவான் பக்த பராதீனனான நம் கோவிந்தன். ராமனாக இருந்தவனும் கோவிந்தனாக அவதரித்தவனும் இவ்விடத்தில் ராம கோவிந்தனாக கிருஷ்ண கோவிந்தனாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். தன்னை விடாது சிந்தனை செய்யும் பக்தர்கள் இட்ட வழக்காக இருப்பவன் அர்ச்சாவதாரமான நம் கோவிந்தனை வேலை கெட்ட வேளையில் எப்பொழுது நாம் சேவித்தாலும் இல்லை என்று அருள் பாலிப்பவன் இவன். கையார் சக்கரத்து கருமாணிக்கமான இவன் எப்பொழுதும் பக்தர்களுக்கு அதாவது அனுகிரகிப்பதற்காகவே இந்த திவ்ய தம்பதிகள் எழுந்தருளியிருப்பார்கள். கண்ணன் கழலினை அன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று அந்த திருவடியை நினைத்தாலும் அந்த திருநாமங்களை சொன்னாலும் எத்தகைய துன்பங்கள் வரினும் கழிந்து போகும். காற்றில் அதாவது சூரியனை கண்ட பனி போல அனைத்து துக்கங்களும் நிவர்த்திக்கப்படும். இதுதானே இவன் அடுத்த நமக்கு கீதையில் சரி எவ்விடத்திலும் சரி அந்த திருவாக்கால் நமக்கு அனுகிரகித்தது. இப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்கும்படியான இந்த பக்த கோடிகளை கண்டாலே போருமானது. அனைத்து பாப்பங்களும் கழிந்து ஒழியும். எத்தனை பக்த கூட்டங்கள், அடியார்கள் கூட்டங்கள், இவனை சேவிக்கான்றோ இத்தனை கூட்டங்கள். சேவே தேவி அத்தனை
பக்தர்களும் இவ்விடத்தில் சேவித்து கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அட்சதை பரிமாற்றம் தலம்பராலு என்னும்படியான இந்த கிரமத்தை திவ்ய தம்பதிகள் சேர்த்தியிலே நாம் நன்றாக சேவித்து பக்தர்கள் அனைத்து பலனையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ